ஹாய்டா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து லைவ் வந்திருந்தபோது அப்போ அதில் ஒரு செல்ல சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஏன் எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஆக்சுவலி நான் ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன், எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா, 2 மைண்ட் செட்டில் இருந்தேன், எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு. பட் சரி, நீங்களே சொல்லும் போது ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு. சரி, அதனால் இப்போ ஃபர்ஸ்ட் எஃப்எஃப் நான் ரொம்ப கிரிஞ்ச் பண்ணேனோ, சாரிடா. டைட்டில் வந்து நான் தமிழ்நாட்டில் கொடுத்துறேன். அது மட்டும் இல்லைடா, ஒன்லைனில் பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட், செகண்ட் இயர் படிக்கீங்க. ஜங்குக்கு வந்து ஃபைனல் இயருடா. உங்கள் காலேஜில் தான் படிக்கும், பட் வேறு டிபார்ட்மெண்ட். இது போதும் நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே உங்களை தான் காட்டுறாங்க. நீங்கள் வீட்டில் உட்காந்து அசைன்மெண்ட் எழுதிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க சாப்பிட்றதுக்கு, ஏன்னா டின்னர் டைமில். ஸோ கூப்பிட்டுட்டே இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. ஆனால் நீங்கள் அசைன்மெண்ட்டு. என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? நான் உன்னை அப்பத்துலேருந்து கூப்பிட்டுட்ருக்கேன், எதுக்கு உனக்கு காதில் விழ மாட்டேங்குது? இந்த ஃபஸ்ட்டு ஹெட்ஃபோனை தூர போடு. எனக்கு கடுப்பேறுது, எப்போல்லாம் பார்க்கணும் அப்போல்லாம் நீ காதில் மாட்டிகிட்டே இருக்க. இதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை. ஃபஸ்ட்டு வா சாப்பிட்லாம். எனக்கு வேண்டாம், நான் சொல்கிற கேளுங்க, எனக்கு வேண்டாம். நான் அசைன்மெண்ட் முடிச்சுட்டு நான் நைட்டுக்கு நானாக ஏதாச்சும் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு சமைக்க தெரியுமா? இல்லை தான், நான் ஏதாச்சும் அதான் மேகி கிடக்கல, ஸோ மேகி சமைச்சு சாப்பிட்டுருவேன். செருப்பு பிஞ்சிரும் பார்த்துக்கோ, ஒழுங்காக வந்து சாப்பிடு. சரிம்மா. ஆமாம், அப்போ என்ன பண்ணுறாங்க? டைனிங் ஹாலில் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்துடுறேன் இப்போது கொஞ்ச நேரத்தில். என்னென்னா இது ஒன்று மட்டும் எழுதிக்கிறேன், இந்த சென்டென்ஸ் மட்டும் எழுதிக்கிறேன். விளக்கமாக இருப்பீனுமா என்ன? வேண்டாம், நான் வந்துடுறேம்மா. சரி நீங்கள் போங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் அம்மாவும் வெளியே போயிட்டாங்க. நீங்களும் அந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் எழுதிட்டு நீங்களும் டைனிங் ஹாலில் போய் உட்காருங்க. பக்கத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்கள் அப்பா ஒரு கேள்வி கேட்காங்க. என்னென்னா, ஒயன் நீ காலேஜ் நல்லா தானே போகிற? ஐ மீன் கட்டெல்லாம் ஒன்றும் அடிக்கலைங்க, இப்போ வர பசங்களாம் பூரா எல்லோரும் கட் அடிக்காங்கம்மா. நீ இந்த மாதிரிலாம் பண்ணது எனக்கு நீ பெருமை சேர்த்துணும். அது சரி, உங்கள் பிள்ளையா இது? தொல்லை. ஒரு 2 கூப்பிட்றேன், எத்தனை தடவை கூப்பிட்றேன், காதில் உழுதா? காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஹெட்ஃபோனை தூக்கி போடணும். எரிச்சலாக இருக்குது அது பார்க்கும் போதெல்லாம். என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? நீங்கள் அமைதியாக இருங்கம்மா. அப்பா, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்ப்பா. என்ன எங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் பண்ணுவா, நான் இனிமேல் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுறேன். நீ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணாத, ஆனால் அதுக்கு பதிலாக நல்லா படி. ஏன்னா இப்போது வேலை கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குப்பா. வேலையா? நம்ம வேலையாக போக போகிறோம்? நம்ம கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்க போகிறோம், இதில் வேலை வேறையா? இல்லை டேடி, ஆமாம் நான் வேலைக்கு தான் போகணும். நான் வந்து ஜாப் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்ருக்கேன். ஐ மீன் ஆட்லெல்லாம் வரும்ல, ஸோ அதே மாதிரி பார்த்து வச்சிட்ருக்கேன். எத்தனை டேட்டு நான் இப்போவே பண்ணுறது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நான் ஃபைனல் இயர் இருக்கும்போது பண்ணட்டுமா? ஐ மீன் ஜாப்பெல்லாம் எங்கே கிடைக்குதுன்னு பார்க்கட்டுமா டேடி? சரி, உன் விருப்பம்டா. சரி, நானும் ஃபைனல் இயர் சொல்லு எப்போ வருவேன்ட்டு. ஆமாம், சொல்லணும்னு நினச்சேன். உன் ஃப்ரெண்டு என்ன பார்க்கா இப்போது? அவள் ஏதோ என்ன சொல்கிறது, பார்ட் டைம் ஜாப் போயிட்டுருக்கால, அவள் எங்கே போயிட்டுருக்காமா? ஏன் டேடி உங்களுக்கு என்ன? அதுவா, என் ஃப்ரெண்டு கேட்டா, அவன் பையனுக்கு அங்கே வேலை பார்த்து கொடுக்கணுமா, இந்த ஃபைனல் இயரை மட்டும் படிக்க சும்மாது. ஏன்னா இப்போது ஃபைனல் இயரில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, என்னமோம்மா எனக்கு ஞாபகம் மாட்டிக்கு. ஏதோ அதிகமாக செலவெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கா, அந்த அசைன்மெண்ட்டு ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லி அதிகமாக கொடுக்காங்களாம். அதனால் அவனே பார்த்து சம்பாரித்து வாங்கட்டும், அப்போ தான் காசோட அருமை தெரியும்னு நினைக்காங்க. ஓ அப்படியா டாடி? சரி, அப்புறம் நான் நாளைக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் அப்பா அம்மா எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் இப்போ சாப்பிட்டு முடிச்சு ரூம்குள்ளே போயிட்டு திருப்பி காதில் ஹெட்ஃபோன் மாதிரி எழுதிட்டுருக்கீங்கடா. அப்போது அவங்க அம்மா பால் டம்ளர் எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. சாரிடா, கொஞ்சம் வாய் கொளரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
பால் டம்ளர் எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. அப்போ நீங்கள் கேட்கீங்க, அம்மா என்னாச்சு? பால் கொடுக்க வந்தால் எப்போவும் பால் குடிச்சிட்டு தானே போவேன், இப்போ எதுக்கு பால் குடிக்காமல் போகிற? சாரிம்மா. சரி கொண்டாங்க. என்ன சாரி பூரின்ட்டு, நாங்கள் வச்சுட்டு போகிறேன். ஏதாச்சும் வேணுமா? ஆஹா வேண்டாம்மா. சரி அப்போ நான் போகிறேன். ஏதாச்சும் வேணும்னா கேளு, நான் வாரேன். நீ கிச்சன் பக்கம்லாம் வந்துடாத சொல்லிட்டேன். சரி கிச்சன் பக்கம் வரல, நீங்கள் போங்க. சரி சரி ஏதோ சொல்த. அதுக்கடுத்து நீங்களும் எழுதிட்டு இருக்கீங்க, உங்கள் அம்மாவும் போயிட்டாங்க. நீங்கள் எழுதி முடிச்சு அப்படியே படுத்து தூங்கிட்டீங்கடா. காலையில் விழுது நீங்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சி நீங்கள் ரெடியெல்லாம் ஆகி இப்போது சாப்பிட்டுட்ருக்கீங்க டைனிங் டேபிளில். உங்கள் அப்பா இப்போ தான் வராங்க. என்னம்மா இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்ட போல இருக்குது? ஆமாம் டேடி, நான் இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டேன். நீ இன்னைக்கு மறந்துடாதா, நீ அந்த வேலையை பற்றி கேளுன்னு. சரி டேடி நான் கேட்கேன். டேடி இப்போ ப்ராஜெக்ட் எனக்கும் அதிகமாக வருது, நானும் எங்கேயாச்சும் போய் ஜாப் பண்ணட்டுமா? எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை? நீ இருங்க. அவங்க அப்பா கேட்காத நான் கேட்பேண்ணா? அதெல்லாம் கேட்க மாட்டீங்கண்ணா. எதுக்கும் கேட்டுக்கிட்டு உங்ககிட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு. ஏங்க அதான் போகிறேன்றாள், அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீ வாய மூடி. நீ படிச்சுட்டு இருக்கும்போது வேலை பார்த்தியா? இல்லை தான். இல்லை உங்கள் அப்பா தான் விட்டாவளா? இல்லையே. நான் சொன்னேன் தான், அவங்க என் அப்பா விடலையே. தெரியுதுல, என் பொண்ணும் போக வேண்டாம், நீ இருங்க. சரி என்னமோ. சரி நீங்கள் எல்லா மாதிரி காலேஜுக்கு போயிட்டீங்க. இந்த மாதிரியே கான்வர்சேஷன் அங்கே போயிட்டுருக்கு. வேறு காலேஜுக்கு போகும்போது வழியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்னால் வெறும் 4 பேர் தான். நீங்களும் சேர்த்தா 5 பேர், ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் ஜாலியாக சிரித்து பேசி நீங்கள் அப்படியே காலேஜ்குள்ளே என்டர் ஆகிறீங்க. அப்போ சடனாக R15 பைக்கு இமேஜின் பண்ணிக்கோங்க. சடனாக பிளாக் உங்கள் முன்னாடி தான் க்ராஸ் பண்ணி போகுது. கரெக்டாக பார்க்கிங்கில் போய் நிற்க, அது ஆப்வியஸ்லி நம்ம ஜான் ஜங்குக் ஜேகே தான். ஸோ எப்பவும் போல தான் எல்லா பொண்ணுங்களும் அவங்க பின்னாடியே தெரியுற ஜங்குக் யாரையும் கண்டுக்காமல் அவங்க ஃப்ரெண்டு மேலே தோல் மேலே கை போட்டு போகிறாங்க. நீங்களும் பார்க்கிங்க, யாரா இந்த லூஸு ஆகுன்னா இந்த மாதிரி தான் ஃபாஸ்ட்டாக ஓடுறா, ஒரு மேனஸ் ஒன்றும் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் யோசிச்சு நீங்கள் கிளாஸ்க்கும் போயிடுறீங்க. இப்போது ஃபஸ்ட்டு இதே கெமிஸ்ட்ரி தான்டா. அதில் வேறு நீங்கள் கெமிஸ்ட்ரி அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக வெளியே தான் போய் நிற்பீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் அசைன்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா, இருந்தாலும் அந்த சாரு இது தப்பாக இருக்குது அது தப்பாக இருக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் ஆண்டில் இப்போ என்ன சார் உங்களுக்கு வேணும்? நான் இப்போ வெளியே போய் நிற்கணும் அதானே? இதுக்கு எதுக்கு நீங்கள் காரணம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் சொன்ன நான் வெளியே போய் நிற்க போகிறேன். திமிரு போய் போ வெளியே போய் நில்லு. என்கிட்டேருந்து ஏதாச்சும் வாங்கிடாத. என்ன வாங்கணும் சார்? ஏதாச்சும் வந்துடும் ஏன்? சாரி சார் நான் போகிறேன் வெளியே. அதே மாதிரி நீங்கள் வெளியே போய் நிற்கவும் அந்த டைமில் ஜங்குக்கு வந்து அந்த சைடு க்ராஸ் ஆகுதான். உங்களை சைடு கண்ணால் பார்த்துட்டு போகிறான். இப்போது நான் தமிழ் லைனில் ஒரு பிக்சர் காமிச்சிருக்கேன்ல, கீழே உங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஜங்குக் சைடு கண்ணில் டர்ட்டியஸ்ட் ஸ்மைலில் பார்க்கால. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு போவ நீங்கள் பார்க்கிங்க, கண்டுக்கலை. ஸோ அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரியும் முடிஞ்சிட்டு அதுக்கு மேக்ஸ் மேமும் உள்ளே வராங்க. ஸோ நீங்கள் பார்க்கிங்க, மேக்ஸ் மேம் உள்ளே வந்தோடனே நீங்களும் உள்ளே போய் உட்காந்துட்டீங்க உங்கள் சீட்டுக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் மேக்ஸ் டீச்சரோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்லை, நீங்கள் மேக்ஸ் டாப்பரும் கூட. எந்த வேலை கொடுத்தாலும் நீங்கள் டான்னு முடிச்சிடுவீங்க. கிளாஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஹோம் ஒர்க்காக இருந்தாலும் சரி, அசைன்மெண்ட் இருந்தாலும் சரி, ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே டானாக முடிச்சிடுவீங்க. ஸோ அதே மாதிரி தான்டா இன்றைக்கும் உங்களை கை தட்டி பாராட்டிங்க பாருங்கள். டான் எல்லாமே வருது. உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா மண்டையில்? இருக்கான்னு கேட்கேன். அந்த பிள்ளை ஒயன் பிள்ளை எவ்வளோ அழகாக எல்லாமே கொண்டு வருது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஃபேவரட் சப்ஜெக்டில் மட்டும்தான் நீங்கள் பண்ணுவீங்க. பெரிய அம்பியாக இருப்பார். நீங்கள் ஃபேவரட் சப்ஜெக்டில் மட்டும் பண்ணுறது. ஏன் சப்ஜெக்டில் பண்ண என்ன இப்போ? அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் காதில் சொல்லவும், என்னடி ஒயன், கெமிஸ்ட்ரியெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டு, மேக்ஸ்லலாம் டாப்பரு, என்ன நடக்குது? அது எப்படி மேக்ஸில் மட்டும் டாப்பராக இருக்க, கெமிஸ்ட்ரியில் மட்டும் என்ன சொல்கிறது அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்க, உனக்கு மட்டும் எப்படி இவ்வளோ டேலண்ட்டு அப்படின்னு சொல்லி இவ்வளோ புகுந்துட்டுருக்க. அந்த நேரத்தில் அந்த டீச்சரு,
என்ன அங்கே பேச்சு வயன் என்ன பேசிகிட்டு இருக்கா அவங்ககிட்ட? அது ஒன்றும் இல்லை மேம். அவள் சொல்லிட்டு இருக்கா இந்த மேம் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாங்கல்ல. ஆமாம், நான் கரிச்சு கொட்டுறது அவளுக்கு ஸ்வீட்டாக தெரியுது. வாய் பொத்திட்டு இரு. 2 பேரும் இப்போ உட்காருங்க. இப்போ நின்றுட்டு என்ன தொலை பண்ணிக்கிட்டு. அதுக்கடுத்து அந்த மேமும் கிளாஸ் இருக்க ஆரம்பிச்சிட எல்லா பசங்களும் கேட்காங்க, எதுக்குடி நீ எதுக்கு இந்த மாதிரி டாப்பராக இருக்க? நீங்களும் என்ன மாதிரி நீனும் எங்களை மாதிரி பேக் பெஞ்சராக இருக்க வேண்டியதானே? எதுக்கு நீ டாப்பர் ஆகிற? எதுக்கு நீ ஆகிற? உன்னால் எங்களுக்கும் இந்த மேம் கிட்டது டார்ச்சராக வருது. நான் என்னம்மா பண்ணேன்? எனக்கு மேக்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன தெரியும்? நான் சின்ன வயசுலேருந்து மேக்ஸ் டாப்பர். போய் சொல்கிறாடி. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு சொல்ல இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கும் நீங்கள் மேக்ஸ்குள்ளே கவனிக்கிறது. ஆனால் உங்களுக்கு என்னென்னா நீங்கள் அது நாங்கள் நோட்ஸ்லாம் தருவாங்களே, நீங்கள் அது படித்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்கடா. இதில் என்ன சப்ஜெக்ட்டுன்ட்டு என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்க, என்ன இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிஞ்சிடும். அதான் உங்கள்கிட்ட இருக்க ஸ்பெஷல் டேலண்ட்டு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான். ஆனால் உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லுதா, எனக்கு ஒன்றும் புரியலடி, எனக்கு ஏதாச்சும் சொல்லித்தா. உனக்கு என்னடி நான் சொல்லித்தர முடியும்? நீனே கற்றுக்கோடி. நீ அப்போ என் ஃப்ரெண்டு இல்லை, கிளம்பு. கற்றுத்தரேன். ஆமாம், இங்கே ஒரு விளக்கமாறு இருந்துச்சு. எங்கே? எதுக்கிட்டே உனக்கு விளக்கமாறு? இல்லை, ஒரு பன்னியை போட்டு அடிக்கணும். பன்னியா இங்கிட்டே இருக்குது? அதான் ஏன் முன்னாடி இருக்கு. உன் முன்னாடியா? உன் முன்னாடி நாதாதா? இல்லை, எனக்கு புரியல. நாதாதா? உன் ஃப்ரெண்டு போய் நீ பண்ணின்னு சொல்லிட்டல. போதும் உன் ட்ராமா எல்லாமே நீ பொத்து. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? உனக்கு புரியலன்னு சொல்லுவேன். ஆனால் நீ என்னோட எல்லா சப்ஜெக்ட்லேயும் டாப் மார்க்ஸ் எடுக்கிற. மேக்ஸில் மட்டும் ஆவரேஜ். எப்படிட்டு உன்னால் மட்டும் முடியுது? நான் மேக்ஸில் மட்டும் டாப்பர் இருக்குது. கெமிஸ்ட்ரினா பேக் பெஞ்சரா அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டு. நீ என்னடி இந்த மாதிரிலாம் பேசுகிற? நான் ஃப்ரெண்டுடி. ஃப்ரெண்டாச்சு மயிராச்சு போடி. இப்போ இதுக்கடுத்து என்னதா? ஆமாம், சாரிடி, நான் டைம் டேபிள் மறந்துட்டியா உன்னை? நீ தானே எப்போவும் நான் வச்சுப்பேன். ஆமாம், நான் வச்சுப்பேன். நானும் மறந்துட்டேன். என்ன லெக்சராக இருக்கும், என்ன பீரியடாக இருக்கும் பார்த்துக்கலாம், விட்டுரு. அவகிட்ட கேளு, அந்த பொண்ணுக்கிட்ட. எது? அவகிட்டலாம் நான் பேசலை. ஏன்டி? சண்டேயா? ஆமாம், சண்டே மண்டே டியூஸ்டேன்ட்டு வாய் பொத்திட்டு இருடி. அவள் என்ன ஓவர் ஆக்டிங் போடுறா தெரியுமா? என்னோட பெரிய நடிகை. நான் ஒரு ஆக்டர் ஆகலான்னு நினச்சா போய் எங்கள் அப்பா வந்து இந்த ஸ்கூலில் இந்த காலேஜில் சேர்த்துட்டாங்க. என்ன பண்ண முடியும் நீனே சொல்லு. சரி, என்னமோ. இதே மாதிரி நீங்களும் ஜாலியாக பேசி சிரிச்சிட்ருக்கீங்க. லன்ச் டைமும் ஆகிட்டு. ஸோ அங்கே இப்போ நீங்கள் எல்லோரும் கேன்டீனில் இருக்கீங்க. எல்லோரும்னா நீங்கள், உங்கள் ஃப்ரெண்டு, வேறு இன்னும் அந்த 3 பேர் எல்லோரும் கேன்டீனில் உட்காந்து பேசிகிட்ருக்க. நான் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நேம் சொல்லிடுறேன்டா. இப்போது உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தாலும் அவள் பேர் பிரியா. வேறு இன்னொருத்தர் பேர் வந்து ரியா. இன்னொருத்தர் பேர் வந்து மீரா. நான் ரைமிங்கில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு மைண்டில் இதாங்க இருக்குது. ஸோ சாரி. மீராவா? அதுக்கடுத்து வந்து ஸ்வப்னாலி. ஸோ இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்களும் பிரியாவும் வந்து நீங்கள் எல்லோரும் கேண்டீனில் உட்காந்து நீங்கள் சாப்பிட்டுட்ருக்க. அப்போ அந்த நேரத்தில் ஜேகேவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வராங்க. அவன் பேசிகிட்டு இருக்கவன், என்னடா நீ, எதுக்குடா நீ இந்த மாதிரி பேசுத? ஃபஸ்ட்டு பொண்ணுங்களை விடுடா. அங்கே பாரு, கலராக ஃபிகரும் உட்காந்துட்ருக்கு. பொண்ணும் ஃபிகரும் ஒன்றா தான்டா. ஆமாம்ல. சரி, என்னமோ பாருடா, ஃபிகர்லாம் உட்காந்துட்ருக்கு. வாடா அங்கே போய் சைட் அடிப்போம். சைட்டாடா? யாராச்சும் கமிட் ஆகி தொலைங்கடா. நான் எதுக்கு கமிட் ஆகணும்? நான் சிங்கிளாக இருக்கணும். இண்டிபெண்ட்டாக சிங்கிளாக இருக்கணும். சிங்கிளா? அப்போ சார் என்ன இப்போ பண்ணிட்டு இருந்தீங்களா? சைட் அடிக்கலாம் என்னல்ல மச்சான். அது மட்டும் இல்லை, என் க்ரஷ் வேறு அங்கே உட்காந்துட்ருக்கா. க்ரஷ்ஷு சரி, என்னமோ பண்ணி தொலை. ஜேகே எங்கடா? ஜங்கு நம்ம பின்னாடி தானே வந்துட்டுருக்கான். நம்ம பின்னாடியா? எங்கே? அடா,
அங்கே வந்துட்டுருக்கான் பாரு கார்த்திக் கூட இப்படியெல்லாம் பேசி சிரித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஆமாம், உன்னை யார் கண்டுக்கிறா? டேய் சும்மா சொன்னேன்டா. சரி, நீ என்னமோ பண்ணு. அவனை கூப்பிடு ஃபஸ்ட்டு. யாரை? ஜங்குக்கா நான்லாம் கூப்பிடல. ஏன்டா? நீ வேணால் கூப்பிடு, என்னாலாம் கூப்பிட முடியாது. சரி, நீ எதுக்கு அவனை கூப்பிட மாட்டேங்க? நீ என்னமோ அதை நான் என்னமோ சொல்லி தொல்லிடுறேன். நீ ஃபஸ்ட்டு அவன் அப்புறமா நான் இது கூட சொல்லிடுறேன்டா. நீ அவனை கூப்பிடு ஃபஸ்ட்டு. சரி. ஜங்குக் இவனை வேற இதுக்குடா என்ன கூப்பிட்றான்ல. சரி வா கார்த்திக், போய் பார்க்கலாம். என்னடா இப்போ உங்களுக்கு பிரச்சனை? ஒன்றும் இல்லைடா, அங்கே கலராக ஃபிகர் உட்காந்துட்டு வாங்கடா, அங்கே போய் உட்காரலாம். அங்கே போய் ஏன்னா அவங்க மடியில் போய் உட்கார மடியில் போயா? அவங்க அலோட் பண்ண நான் கூட உட்காருவேன். சும்மா இருடா, நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேன். நீ என்னமோ பேச்சுக்கு சொல்லு. அங்கே ஒன்று ஃப்ரீ ஹேர் உட்காந்துருக்கால, ஃப்ரீ ஹேர் போட்டுட்டு உட்காந்துட்டுருக்கால, அவள் ரொம்ப அழகாக இருக்கா மச்சான். ஏது? அவளா? ஆமாம், அவளே தான். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் 4 பேர் உட்காந்துட்டுருக்கா பாரு, 4 பொண்ணுங்க. ஆளுக்கு ஒவ்வொருத்தர் வச்சுக்கலாம். என்ன ஒரு பொண்ணு மட்டும் எக்ஸ்ட்ராவாகுது. நீ யாரை வச்சுக்க போகிற? க்ரஷ்ஷை யாரை வச்சுக்க போகிற? க்ரஷ்ஷாவா? அந்த ஃப்ரீ ஹேர் போட்டேன்னா அவள் ஏன் க்ரஷ்ஷுடா? எப்போத்துலேருந்து சாருக்கு க்ரஷ்ஷு? அது நானும் அப்படி சொல்ல. நீ அதோ ஒற்றை சடை போட்டிருக்காள, நீ அவளை பாரு. அவளையா? சரி, அவளும் பார்க்க அழகாக தான் இருக்கான்னு நான் அவளை வச்சுக்கிறேன். என்னடா பொண்ணுங்களை பற்றி பேசிட்டு இருக்கேன்? நான் ஒரு ஆஞ்சநேயர் பக்தன். சரி ஆஞ்சநேயர் பக்தா, நீ அங்கே போய் உட்காருங்க. வாங்க எல்லோரும் டின்னர் சாப்பிட்லாம். டின்னரா? எங்கே தான் அந்த டின்னர் வந்துச்சு? ஐயோ, சரி வாங்கடா லஞ்சு சாப்பிட்லாம். வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் கேண்டீனில் இந்த மாதிரி கலாட்டாலாம் போய்ட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் கிளாஸ்க்கு போயிட்டீங்க, அங்கே இருக்க எல்லா சப்ஜெக்ட்டும் முடிஞ்சிட்டு, எல்லா பீரியடும் முடிஞ்சிட்டு, ஸோ நீங்கள் வீட்டுக்கு இப்போ நடந்து போயிட்டுருக்கீங்க. அதே மாதிரி தான் ஜங்குக்கா ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிவிட்டு கேட்டை விட்டு வெளியே போகவும் திருப்பி நீங்கள் திட்டுறீங்க. யார் இவன்? இவனை யாரும் தெரியாதா? சத்தியமாக எனக்கு இவனை யாரும் தெரியாது. நம்ம காலேஜோட சீனியர்டி, பக்கத்து டிபார்ட்மெண்ட் தான். இங்கே எல்லா சீனியரும் இருக்காங்க, பக்கத்து டிபார்ட்மெண்ட்டில் அங்கேயும் சீனியர் இருக்காங்க. ஃபைனல் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எல்லாமே சீனியர் தான்டா நம்மளுக்கு. ஆமாம், நீ யாரை சொல்கிற? ஜங்குக், ஜேகேயா சொன்னேன். ஜேகேயா? உண்மையாவா பிரியா? ஜேகேயா? இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். ஒயன், இன்னுமா உனக்கு ஞாபகம் வரல? சத்தியமாக ஞாபகம் வரலடி. நம்ம போன வருஷம் டாப்பரு. இது இந்த நோட்டீஸ் போர்டில் கூட போட்டிருந்தாங்களே, அவனே தான், அவன் மட்டும்தான். ஓகேடி. ஸோ இதோட நான் இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய். இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா? அது மட்டும் இல்லை, இது ஃபஸ்ட் டைம்னால வாய்ஸ் கரெக்டாக இருக்கான்னு தெரிலடா. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது வாய்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பண்ணிடுறேன். சரி, பிடிச்சிருக்கா? இது சொல்லிட்டு போயிருங்க. இந்த ஸ்டோரி தெரில நல்லா இருக்குமா இல்லைன்ட்டு. ஸோ நான் செகண்ட் பார்ட்டு போடுறேன்டா. இப்போவே ஒரு சஸ்பென்ஸ், பார்த்துக்கலாம் என்ன இருக்குன்ட்டு.